அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜி. அன்றைய பேசுகிறவங்களோட நீங்கள் கேட்ட மாதிரி 2 பேரோட வீடியோ வந்து அந்த மௌலவியும் பேசுகிறார் அசிரத்தும். இந்த வீடியோ நீங்கள் பாருங்க, பார்த்து போட்டு திரும்ப வீடியோ நீங்கள் போட வரலாம். சரி, இது அப்புறம் நீ வீடியோ போட்டால் வந்து உங்களோட மேலே பெரிய எக்ஷன் ஒன்று வரும். எக்ஷன் இல்லை, எங்கள் எக்ஷன் தெரிஞ்ச அந்த போலீஸ்காரன் அந்த வேலையில் இல்லை, எங்கள்கிட்ட வேறு மாதிரி செஞ்சு போட்டுருவோம். சரியா, இது என்ன நம்பர் தான், எனக்கு ஒரு கேஸுமே இல்லை. ஸ்ரீலங்காவில் எவனுமே உமா ஊக்க தெரிந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த தாயத்து உறவுகளே, நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் மிகவும் மனமுடைந்த ஒரு நிலையில் மேலே கவலைக்குரிய ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மிக முக்கியமாக குருநாகல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்டாரகோஸ்வத்தையில் இருக்கக்கூடிய மடிகே மிதியாலே இந்த ஊர் மக்களுக்கு நான் எப்படி இதை எத்தி வைப்பேன் என்று எனக்கு புரியுதில்லை. நான் செய்கிறது பிழையாக இருந்தால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. அல்லாவுக்காக உங்களோட ஊருக்கு ஒரு வசியத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். நான் இன்றைக்கும் குருநாகலில் இருக்கக்கூடிய எந்த ஊருக்கும் விரோதமானவனோ எதிரானவனோ இல்லை. ஒப்வியஸ்லி நான் வந்து என்னோட ஊருன்னு சொன்னால் அது என்னோட ரத்தத்தில் ஊறின ஒரு விஷயம். இந்த ஊர் மக்களோட இறக்கமானவன். இந்த யூகேயில் நான் வாழ்ந்தாலும் என்றைக்குமே என்னுடைய ஊருக்காக முதலிடம் கொடுத்து, ஊரை மட்டும் இல்லை என்னுடைய நாட்டு மக்கள்ன்ற வகையில் எல்லோருக்கும் என்னால் முடிஞ்ச பல விஷயங்களை செஞ்சு கொண்டு வராள். இன்றைக்கு நான் உங்களுடைய மதிகே மிதியாலே என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மதரசா விவகாரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹக்கை, இந்த ஏழை மாணவர்களுடைய மானபங்கப்படுத்துகிற விஷயத்தை தடுத்து நிறுத்துவீங்கன்னு சொல்லி தான், நீங்கள் யாராவது போய் கேட்பீங்கன்னு தான் எனக்கு தெரிஞ்ச நியாயங்களை முன் வச்சு சில வீடியோக்களை போட்டு சில விஷயங்களை தட்டி கேட்டேன். ஆனால் சகோதரர்களே, எனக்கு அந்த வீடியோக்கள் போடுவதனால முதலில் என்னுடைய தாயை இழுத்து பேசினான். அதுக்கு பிறகு என்னுடைய தாயை மிரட்டல் விட்டான். இப்போது ஐஸுக்கும் கஞ்சாவுக்கும் அபினுக்கும் அடிமையானவனை வச்சு கொலை மிரட்டல் விடுகிறான். என்னுடைய குடும்பத்தின் பெண்களை பிள்ளைகளை எல்லாம் இழுத்து தேவையில்லாமல் பேசக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகங்களை கொண்டு என்னை நோவினை செய்து சந்தோஷம் அடைகின்றான் இந்த ஈனப்பிறவி. இந்த ஆசிஃப் அஸ்லம் என்று சொல்லக்கூடிய கயவனும் இந்த அம்ஜத் மௌலவின்னு சொல்லக்கூடியவங்களை இவ்வளவு ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளப்படுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எங்களை முனாஃபிக்கள் என்று வர்ணித்தார்கள். அவர்களுடைய உண்மைகளை போட்டு உடைத்த அந்த கோபத்துக்காக, அவர்களுடைய முகத்திரையை கிழித்ததற்காக இன்று கேவலமாக எங்கேயோ போற ஒரு குடுக்காரனையும் ஐஸ்காரனையும் ஏவி விட்டு கொலை மிரட்டல் விடுகிறார்கள். அந்த காணொலியை பாருங்க, அப்போ உங்களுக்கே விளங்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜி. அன்றைய பேசுகிறவங்களோட நீங்கள் கேட்ட மாதிரி 2 பேரோட வீடியோ வந்து அந்த மௌலவியும் பேசுகிறார் அசிரத்தும். இந்த வீடியோ நீங்கள் பாருங்க, பார்த்து போட்டு திரும்ப வீடியோ நீங்கள் போட வரலாம். சரி, இது அப்புறம் நீ வீடியோ போட்டால் வந்து உங்களோட மேலே பெரிய எக்ஷன் ஒன்று வரும். எக்ஷன் இல்லை, எங்கள் எக்ஷன் தெரிஞ்ச அந்த போலீஸ்காரன் அந்த வேலையில் இல்லை, எங்கள்கிட்ட வேறு மாதிரி செஞ்சு போட்டுருவோம். சரியா, இது என்ன நம்பர் தான், எனக்கு ஒரு கேஸுமே இல்லை. ஸ்ரீலங்காவில் எவனுமே உமா ஊக்க தெரிந்தானே, நாங்கள் கொழும்புல தான் இருக்கிறோம். இப்படி வராங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு போக தெரியும். அந்த சுவிஸ் லைக் அராங்குட்டி ஒன்று கிரேட் பாஸ் அராங்குட்டி அவனுக்கு உமா ஓப்பன் ஸ்ரீலங்கா பக்கம் மட்டும் வந்தானோ, அவர் ஸ்ரீலங்கா பக்கம் வரையில அவர் தப்பி தவறி வந்துடக்கூடாது. சும்மா நீ அம்மா அல்லாவை பகச்சு கொண்டு அது இது நல்லா இதாக்கி கொண்டு போட்டுறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்க, இதுக்கு போகிற உங்களோட வீடியோ வரக்கூடாது. ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோலாம் போட்டுக்கிறீங்க, அதுக்கு போகிற பெருசாக இழந்துருவீங்க. வீட்டில் இருக்கிற குஞ்சு விளைஞ்சா குஞ்சு பௌத்துல இருக்கிற எல்லாத்தையும் இழந்துருவீங்க. அவ்வளோதான் சொல்லிடும். எவ்வளோ மறுவாதியாக பேசுகிறேன், குஞ்சு பௌத்துல இருக்கிற எல்லாத்தையும் இழந்துருவீங்க. விளங்கிச்சா? இதுக்கு போறோம் உங்களோட வீடியோ வரக்கூடாது. நீ அன்றைக்கு வீடியோ இந்த அஜரத்தை பேச சொன்னீங்களே, பேசுகிறாரு. இந்த ஃபுல்லா நீங்க கேளுங்க. அல்லா வச்சு 2 பேர் பேசுறாங்க, நீங்க முன்க வந்து அது இது பேச வேணாம். அப்படி உங்களோட ஆசிஃப் அஸ்லம் என்ன சார் இருந்தா நீங்க ஸ்ரீலங்காவுக்கு வாங்க, அதுக்கு போறோம் பாப்போம். நீங்க சும்மா அம்மாவுக்கு அங்க இருந்து கொண்டு யூகேல இருந்து கொண்டு வீடியோவை போட்டு ஈக்க வேணாம். இது கடைசி சூத்து அடிக்க வரும். அது போறோம் எல்லாத்துக்கும் போட்டோ மீக்கி இல்ல அம்மாவுக்கு வெறியுள்ள இருந்து கொண்டு பீ குண்டி தண்ணி தானே காட்ட வேணாம். ஃபேஸ்புக்ல சூத்து அடிப்பேன், எல்லாத்தையும் ஊரே தேடி போயிட்டு ஈக்கிற குஞ்சோட எல்லாம் குடிப்பேன், குடிச்சு சூத்து அடிப்பேன். கொமர்க்குள்ள அந்த புள்ள இந்த புள்ள பார்க்க மாட்டேன், உமா ஓத்து போடுவேன் எல்லாத்தையும். அவ்வளோதான் சொல்லுவேன். அம்மாவுக்கு போட்டோ எல்லாம் போட்டு தான் இருக்கிறீங்க. அம்மாவுக்கு ஸ்ரீலங்கால செய்யலாது என்றும் இல்ல. அதுக்கு உமா ஓத்து கொண்டேன்னு சொல்ல வேணாம். அம்மாவுக்கு எவனும் பயமும் இல்ல, சூத்து அடிப்பேன் அது போறோம். நம்மாவுக்கு பச்சை அறாங்குட்டி தான் நாங்களும். ஃபேஸ்புக்ல நீங்க பொன்சோலமாய் வாயை திருப்பி கொண்டு அந்த மௌலவி இந்த மௌலவி சூத்து அடிப்பேன் எல்லாம் மௌலவி இருக்கும். நான் எவனுக்கும் பயம் இல்ல, சூத்து அடிப்பேன் எல்லாம் மௌலவி இருக்கும். உமாவுக்கு கட்ட கடைசி ஓடி தேடி போவாங்க. அம்மாவுக்கு அவங்க ஊருங்க எனக்கு தெரியும். சூத்து அடிப்பேன் எல்லாம் போயிட்டு நம்மாவுக்கு கிளவி பொம்பளை பார்க்க மாட்டேன். நட்ரோட பண்டி ஓப்பன். சரி, அடுத்து போறோம் அம்மாவுக்கு கழுத்த இத கடைசி அந்த சுவிஸ்ல இருக்கிற அறாங்குட்டி சொல்றேன். அந்த உம்மால உம்மா கபூர்ல இருக்கிற உம்மா போட்டு ஓப்பன். நான் யாருன்னு தெரியாம இருக்கிறீங்க. இது கட்ட கடைசி உம்மா ஒத்துக்கூட ஆசைப்படாங்க. இதை வந்து ஜோக்கு எடுத்துறாங்க, சூத்த புண்ணாக்கி கொள்ளாங்க. அவ்வளவுதான் சொல்றேன். கூத்தெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். சும்மா வல்ல கடிச்சு கொண்டு இருந்தோம். இது தேவையில்லாத முசீபத்தொண்டு நீங்க வாரீங்க, நீங்க விடம் தெரியாம வாரீங்க. அவ்வளவுதான் சொல்லலும். பொறுமையா இருக்கிறோம். அம்மா ஓக்கா நீங்க பவுடர் கூத்தெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். சும்மா வல்ல கடிச்சு கொண்டு இருந்தோம். இது நீங்க பார்த்தா ஓவரா போறீங்க. எவனும் உமா ஓக்கா பெரியவன் இல்ல. அவ்வளவுதான் எங்களுக்கு சொல்லலும். உமா ஓத்துக்கொள்ள ஆசைண்டா திரும்ப வாங்க. நீங்க எப்படி வாரீங்களோ அதே மாதிரி டபுள் பங்க நாங்களும் வருவோம். சரியா? இது உங்களுக்கு ஒரு ஓர்னிங். உங்க அம்மா ஓக்கா இந்த வாய்ஸ் ரெக்கார்டையும் கேட்டு நீ அதுக்கும் மிச்சம் பம்ப் ஆகி கொண்டு வந்தீங்களோ கபூருக்கு தான் போவீங்க. அவ்வளவுதான் சொல்லலும். அம்மா ஓக்கா ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்ல கால் வச்சிட வானாம். சரியா? ஊட தேடி போ வைக்க வேணாம். உங்களோட கமையில எவனும் அம்மாவுக்கு பெரியவனும் இல்ல. அம்மாவுக்கு நைட்டோட இறங்கி வேலையை பார்த்துட்டு வந்துருவேன். அவ்வளவுதான் சொல்றேன். கவனம் கவனம் கவனம். கடைசி ஆஜி இதை வந்து ஜோக்குக்கு எடுத்துறாங்க, சூத்த புண்ணாக்கி கொள்ளாங்க. அவ்வளவுதான் சொல்றேன்.
அடே முதலாவது பொண்ணேனே, நீ முதலாவது ஒரு உமாக்கு பிறந்த ஆம்பளையா இருந்தா உன் பேரை சொல்லி அறிமுகப்படுத்திட்டு பேசுடா. நீ முதலாவது நீ யாரு, நீ எந்த ஊர்ல இருந்து எங்க வந்து இறங்க போறான்னு முதலாவது உன் பேரை சொல்லிட்டு பேசுடா. நீ 5க்கும் 10க்கும் 10க்கும் இந்த ஆசி பஸ் மாதிரி கல்யாணோட பின்னுக்கு போற ஒரு கலிசர நாய், நீ வந்து எனக்கு மிரட்டல் விட்டுறியா? நான் இதை நிறுத்த மாட்டேன், நான் இதை தொடர்ந்து கொண்டு தான் இருப்பேன். உண்மை ஹக்க சொன்னே தானே உங்களுக்கு பொங்கி எழும்புது. இந்த வீடியோ பார்த்து பயப்படா, இந்த நாடகத்தையும் அந்த அம்ஜத் மௌலவி அதட்டி அவனை பயன்காட்டி பேச வச்சதை வச்சு நான் பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு முதலாவது மனுஷன் மாதிரி பேச தெரியாது நாய்களை வச்சு கொண்டு இந்த மாதிரி நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறான். இதையும் நான் நிச்சயமா போடுவேன். நீ ஒரு உனக்கு உண்மையாவே ஒரு ஆம்பளைக்கு சீலை வைத்து பெத்திந்தாண்டா உன பேரை நீ சொல்லு, நான் இன்ஷா அல்லாஹ் அதையும் போட்டு காட்டுறேன் மக்களுக்கு. இப்படிப்பட்டவன் தான் இவனோட கமெண்ட்ல வந்து அடிக்கிறான். அப்ப நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க மக்கள், இதுதான் இவன் கண்ணியமான பயணம். இதுதான் மூஞ்ச கொஞ்சம் காட்டு போகும். அடே ஆம்புலன்ட் பாப்போம், உன மூஞ்ச காட்டேடா. நீ சண்டிண்டா ஒன்னாவது ஒரு ஆம்புலன்ட் காட்டணுமேடா நீ. அடே நீ ஒரு ஆம்புலண்டா, நீ ஒரு ஆம்புலண்டா, முதலாவது ஆம்புலன்ட் காட்டுடா. நீ பொட்டையா நாயா மிருகமா? ஆசிபஸ்ல இந்த சூஸ்தியை இழுத்து கொண்டிருக்கிறவன் கொஞ்சம் காட்டுவோமே மக்களுக்கு. அடே அந்த ஆசிபஸ்ல ஒரு மனுஷன் நீ அவன் பின்னுக்கு இப்படி நாயா அலையிறாயே. உனக்கு ஒரு இந்த மானம் கெட்ட பொழப்புக்கு நீ போயிட்டு நாண்டுகிட்டு சாகுடா. தாடியா வச்சுக்கொண்டு மக்களை ஏமாத்தி கொண்டு இருந்தா கள்ள வேசக்குள்ள தூக்கையில சூத்து கொடுக்குறியா? ஆஹா ஆசிபாஸ்ல முன்னிட்டு அப்படியே சொல்லி தந்தான். அது சரி, அது சரி. உம்மா அப்பா உனக்கு பேர் வச்சுக்கிறாங்களா? உம்மா அப்பா உனக்கு பேர் ஏதாவது வச்சுக்கிறானா? உம்மா அப்பா ஏதாவது உனக்கு பேர் வச்சுக்கிறாங்களா? பேர் வச்சு இல்ல போல இல்லையா? பாவம்டா நீ. பேர் வைக்கலையாமா? பாவம் பெத்து போட்டதோட போயிட்டாங்க போல இல்லையா? பாவண்டா நீ, பாவண்டா நீ. அவனுக்கு அப்படி நீ அப்படி செய்யறதுக்கு ஒத்தனை இல்ல போல. சரி, நீ ஆசிப்பு கொடு. உனக்கா உனக்கு உன்ன மூஞ்ச காட்டவே இல்லை. அதேடா இதுல விளங்குதே நீ ஒரு ஆம்புல இல்லன்னு சொல்லி. நீ ஒரு ஆம்புல இல்லன்னு விளங்குதேடா தம்பி. அடே நீ ஒன்னாவது ஆம்புலையா பொம்புலையான்னு காட்டு பாப்போம், கொஞ்சம் மூஞ்ச காட்டு பாப்போம் கொஞ்சம் பாக்க. வேற எதையும் காட்டிடாதே, வேற எதையும் காட்டிடாதே வாப்பா, வேற எதையும் காட்டிடாதே. பாவண்டா நீ. அடே வடிவேல்ட ஜோக் எல்லாம் பார்த்து முடிஞ்சிடா நாங்க. அடே உன்ன மாதிரி காமெடி பீஸோல பார்த்து ஒன்ன மாதிரி காமெடி பீஸ் எத்தனையோ பார்த்துட்டோம்டா நாங்க. அடே போதுண்டா போடா. கஞ்சா அடிச்சோமா இழுத்தோமா படுத்தோமாண்டிரி. உனக்கு இந்த ஆசி பஸ்தத்துக்கு வக்காலத்து வாங்குறது எல்லாம் ஒரு பொழப்பா தேவையா உனக்கு? நீயே ஒரு சுயநலம் இல்லாத ஒரு நீ வாய்ஸ் கட் எல்லாம் போட்டிக்கிறா. இரு நான் அதை மக்களுக்கு போடுறேன். யாருடா நீ பயப்படுறியா அவனுக்கு? நீ ஆசி பஸ்தத்துக்கு பயமா? நீ ஆசி பஸ்தத்துக்கு பயமா? நீ ஆசி பஸ்தத்துக்கு பயமாடா? ஆசி பஸ்தத்துக்கு பயமா வாப்பா நீங்க? ஐயோ பாவண்டா நீ. ஆசிபத்துக்கு அவ்வளவு பயமா? அம்ஜத் மௌலை தான் பயம்னு பார்த்தா நீயும் பயமாயிக்கிறாய் போல இருக்குது. சரிடா சரிடா, வாரே வந்து உன்னை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து உன்னை உள்ளுக்கு போடுறேன். டோன்ட் வரி. ஸ்ரீலங்கா வர தேவையில்லை, உன்னை இங்க வச்சே போடுறேன். உன்னை நம்பர் நோட்டன். சரி சரி. கொஞ்சம் போலீஸுக்கு உனக்கு ஏழுடா கொஞ்சம் போலீஸுக்கும் சிங்களத்தால் லேசி பார்க்க. இல்ல சிங்களத்தால உனக்கு சிங்களம் தெரியாதா? சிங்களத்தால சொல்லு, கொஞ்சம் சிங்களத்தால சொல்லி தர, கொஞ்சம் சிங்களத்தால சொல்லி தர. சிங்களம் தெரியாதா? ஆசிஃப் அஸ்லம் நல்ல கையுண்டு, தைரியம் இல்லாத ஒரு கை குழந்தை உண்டு. ஐயோ கைப்புள்ளைக்கு கட்டம் சரியில்லை. கைப்புள்ள பாவண்டா கைப்புள்ள. அடே உனக்கு வீடு வாசல் இல்லையா? எங்கேயோ ஈந்துட்டிக்கிறாய் போல இது கைப்புள்ள. பாவண்டா நீ. எனது அன்புக்குரிய மிடியாலை மக்களே, நானும் குருநாகல் மல்லோப்பட்டி தெளியாக உணவை சேர்ந்தவன் தான். இந்த குருநாகல் டிஸ்ட்ரிக்டுக்காக வேண்டி ஐக்கிய ராஜ்யத்திலும் எங்கெங்கோ சிதறி கிடக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்களை எல்லாம் ஒன்றிணைத்து அதனால் எல்லா ஊர் மக்களையும் அந்யோன்யமாக நடத்தக்கூடிய கண்ணியமாக பேசி வாழக்கூடிய ஒரு மனிதன் நான். என்னை பற்றி நீங்க விசாரிச்சா விளங்கும். ஆனால் என்னை மிக மன அழுத்தத்துக்கு இந்த விடயம் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய மனம் உறுதியானது.
என்னை பற்றி அந்த பேசிய விடயங்களில் மிக கவலைப்பட்டேன். என்றாலும் பொறுமையோடு நான் அவனுக்கு தகுந்த பதிலை தான் கொடுத்தேன். என்னுடைய மக்களை கேவலமாக பேசுகிறான், தாயை கேவலமாக பேசினான். சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக் பாவிக்கக்கூடிய எனக்கு ஆதரவாக உண்மை ஹக்கை நிலைநாட்ட பேசக்கூடியவர்கள் எல்லோரையும் கேவலமாக இவ்வளவு இழிவாக பேச முடியுமா என்பதை எனக்கு தெரியாது. இதுக்கு விட கேவலமாக ஒரு மனுஷனுக்கு பேச முடியுமா என்றது தெரியாது. அப்படியாப்பட்டவனை சீண்டி விட்டு இந்த கோலை போல நடந்து கொண்டு இவனோடு நடக்கிற நாடகம் இருக்கிறதே. எத்தனையோ மதரசாக்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறானாம். 5க்கும் 10க்கும் ஒவ்வொருவரையும் ஏவி விட்டு எமோஷனலால மக்களை கவர்ந்து ஊழல் வஞ்சகம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடியவனுடைய உண்மை நிலைப்பாட்டை எடுத்துரைத்தது தான் என்னுடைய தவறு. இந்த மிதியால மக்களாகிய நீங்க கேட்க வேண்டிய ஒரு ஹக்க உங்கள் சார்பில், மக்கள் சார்பில் அந்த அனாதை பிள்ளைகளை தண்டித்து விடாதீர்கள், அவர்களுடைய எதிர்காலத்தை வீணடிக்காதீர்கள் என்று சொன்னதுதான் தவறு. மடிகை மிதியாலே இருக்கக்கூடிய மக்களாகிய உங்களுக்கு சில உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டி இந்த பிள்ளைகளை மானபங்கப்படுத்தக்கூடிய இந்த மദ്രസா மாஃபியா பிசினஸ்ல இருந்து உங்களுடைய ஊரை விடுவித்துக் கொள்ளுங்கள். அவர்களை திருத்துவதற்கான முயற்சியை எடுக்க உங்களை சிந்திக்க தூண்டியது மட்டும்தான் நான் செய்தேன். உண்மையை எடுத்துரைத்தேன், ஹக்கை சொன்னேன். இதற்கு நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் தேட தேவையில்லை. உங்களுடைய பிள்ளைகளை அந்த இடத்தில் நிப்பாட்டி பாருங்கள். உங்களுடைய சகோதரனுடைய பிள்ளையை அந்த இடத்தில் வைத்து பாருங்கள். உம்மா வாப்பா இல்லாத ஒரு அநாத பிள்ளையை இப்படி நடத்துவது நியாயமா? இவர்களுடைய அன்றாட பணிவிடைகளுக்கும் கண்டென்ட் வழங்குவதற்கும் அதனால் சதக்கான்ற பேர்ல காசு பணங்களை வாரி வழங்குவதற்கும் அந்த பிள்ளைகளை அடிமைகளாக பயன்படுத்துவது நியாயமா சகோதரர்களே? நானும் ஒரு அனாதையா வளர்ந்ததுனால தான் எனக்கு உரைத்தது. நான் வளரும் காலத்தில் என்னுடைய உம்மாவுக்கு 3 பிள்ளைகள், வாப்பா இல்ல. எங்கேயுமே யார்ட்டையும் கையேந்தாம என்ன வளர்த்தா, மாஷா அல்லான்னு சொல்லி என்னுடைய மாமமார் உழைச்சி காப்பாத்தினாங்க. என்னுடைய பெரியப்பா உதவி செஞ்சார், பெரியப்பா பெரியம்மா. இப்படியான கட்டத்தில் குடும்பம் தாங்கினது. யாரிடமும் கையேந்தவில்லை. ஊராக அல்லாஹ் பாதுகாத்தான். அப்ப ஏன் அதை ஒரு அகௌரவமாக நினைத்தும்? ஆனால் இந்த பிள்ளைகளை காட்டியே வசூலித்து அந்த பிள்ளைகளை வைத்தே இவர்கள் பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள். குறைந்தபட்சம் அந்த பிள்ளைகளை கண்ணியமா நடத்த இயலுமே பிரதர்ஸ். அதைத்தானே நான் விரும்பினேன், அதைத்தானே என்னுடைய நோக்கமாக கொண்டு நான் வீடியோ போட்டேன். எனக்கு எந்த தனிப்பட்ட கோபங்களும் இல்லை. அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் பலரும் என்னை தவறாக பேசினீங்க, கதைச்சிங்க, எல்லாம் பொறுத்து கொண்டேன். ஆனால் இப்படி கேவலமா ஒரு ஐஸ் தூள்காரனுகளை கொண்டு ஏவி விட்டு இப்படி இந்த அளவுக்கெல்லாம் இவங்க போவாங்க நான் நினைக்கல. அவனுடைய வீடியோவில் சொன்னான், எந்த லெவலுக்கு வேணாலும் நான் போவேன் என்று ஆசிஃப் அஸ்லம் சொல்லி மிரட்டினான். ஆனால் இந்த அளவு கேவலமான வேலைகளை செய்வான் நான் நினைக்கல. எனவே இதை அல்லாவிடத்திலே விடுகிறேன், மடிகை மிதியாலை மக்களிடத்திலே விடுகிறேன். அந்த நிர்வாகத்தில் இடத்திலே நான் இதுக்கு மேல் நம்பிக்கை இல்லை. அந்த ஊர் மக்களாகிய நீங்கள் ஹக்கை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தால், இந்த பிள்ளைகளை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால், அந்த ஊரில் உள்ள நிர்வாகிகள், பள்ளி நிர்வாகத்தில் உள்ளவர்கள், பாடசாலையில் பொறுப்பில் உள்ளவர்கள், ஆசிரியர்கள், மார்க்கம் தெரிந்தவர்கள், உலமாக்கள், இன்னும் சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் எல்லோரும் நீங்களே சுயமாக சிந்தித்து இது நியாயமா அநியாயமா என்று சிந்தித்து இதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள். நான் சொல்வதை நீங்க செய்ய தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஊரில் என்ன செய்ய வேண்டும் என்று. அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். உங்களுடைய கண்களை திறந்து இதை உங்களுக்கு எடுத்துரைப்பது மட்டும்தான் என்னுடைய கடமை. என்னை எப்படி வேண்டாலும் தாக்கட்டும். என்னுடைய உம்மாவிடத்திலே சொன்ன, உம்மா நீங்க பத்திரமா இருங்கம்மா, உங்களுக்கு ஒண்ணுமா அது, நீங்க ஒன்றுக்கும் பயப்படாதீங்கம்மா, அல்லாஹ் இருக்கிறான். என்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய மன்னிச்சு கொள்ளுங்க சகோதரர்களே, என்னுடைய இருக்கிற ப்ராப்ளமே இதுதான். என்னுடைய தாய் தந்தையை பத்தி பேசினா நான் கண்ணீர் வடிக்கக்கூடிய நினைக்கிறேன். ஆனால் அவங்க இன்னொருத்தனுடைய தாய் தந்தையோட பேசி ஆனந்தம் அடையக்கூடியவன் நினைக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். என்னடா என்னோட உண்மையிட்ட இறுதியா சொன்னது, பத்திரமா இருங்கம்மா, பாதுகாப்பா இருங்க. குடும்பத்தில் உள்ள சிலர்கிட்ட சொன்னேன், எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோட நான் வாழ்றேன். இப்படிப்பட்ட மிரட்டல்களை விடக்கூடியவர்கள் கோழைகள். முகம் காட்டாம மிரட்டல் விடக்கூடிய இந்த கோழைகள் சிந்தித்து பார்க்கட்டும், அவர்கள் செய்வது சரியாண்டு. தைரியமாக ஹக்கை பேசினேன். முன்னே வந்து பேசு, ஆதாரங்களுடன் உண்மையை வெளிப்படுத்தினேன். உண்மையே பேசு. அது எடிட், அது கட் பேஸ்ட் எல்லாம் சொல்லி மக்களை திசை திருப்பி ஏமாற்றி முனாஃபிக் நயவஞ்சன் என்று உன் பாட்டுக்கு நீ அதையே செஞ்சு கொண்டு போறாய். இனிமேல் அல்லாவே உன்னை கேட்பான், அந்த ஊர் மக்களை ஏவி விட்டு கேட்பான் என்ற நம்பிக்கையோடு நான் இதை முடித்துக் கொள்கின்றேன். நான் பேசிய கதைத்ததில் யாருடைய மனமாவது புண்பட்டிருந்த அல்லாஹ்வுக்காக மன்னிச்சு கொள்ளுங்க. ஹக்க சொல்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. எனவே அதை வார்த்தைகளை பாவித்தவர்களுக்கு அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அவர்கள், நான் இல்லை. இதற்கு கேவலப்பட வேண்டியவன் நான் இல்லை. அதற்கு அவர்கள் பொறுப்பு கூறிக்கொள்ளட்டும். அதனுடைய விபரீதங்களை அவர்கள் எதிர்கொள்ளட்டும். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல சாவு அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். அவர்களுக்கு அல்லாஹ்வே பொறுப்பானவன்.
உண்மையை மக்களுக்கு எடுத்துரைக்கும் போது இப்படி கேவலம் கெட்டவனை வைத்து இப்படியாக எல்லாம் பேசி வார்த்தைகளால் என்னை தாக்க முற்படுகின்றானே, அப்படிப்பட்டவன் எவனாக இருந்தாலும் என்னுடைய தாயுடைய பதுவா, என்னுடைய பதுவா, இதை பார்க்கக்கூடிய உங்கள் அனைவருடைய பதுவாவையும் அவன் பெற்றுக்கொண்டவன் பாக்கியசாலி. அது நல்ல மாஷா அல்லாஹ். அதை அல்லாவிடத்தில் விடுவோம். இவனையெல்லாம் அல்லாவிடத்தில் விடுவோம். இவனையெல்லாம் தண்டிக்க நினைத்தால் நாங்களும் குற்றவாளிகளாகி விடுவோம். மக்களுக்கு இதை ஏன் எடுத்து சொல்கின்றேன் என்றால், எங்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. எங்களுடைய சமூகத்தின் நிலை, ஹக்கை எவன் ஒருவன் பேசுகிறானோ அவனை கெட்டவனாக ஒதுக்கி அவனை பேச விடாமல் பண்ணி அவனை கொலை மிரட்டல் விட்டு அவனை ஓரம் தள்ளி அவனை கை கால்களை எடுத்து ஓரம் தள்ளும் ஒரு கூட்டம் தான் எங்களுடைய கேவலம் கெட்ட எங்களுடைய சமூகம். இப்படிப்பட்டவனை அடையாளம் கண்டு அவனுக்கு தகுந்த பாடம் கற்றுக் கொடுத்து செய்யக்கூடிய நல்ல காரியத்துக்கு கை கோர்க்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? இது நியாயமா? எனவே அன்பார்ந்த மிதியாலை மக்களுக்கு தான் இந்த அன்பான வேண்டுகோள். உங்களுடைய கிராமத்துக்கு வந்த இந்த இழிவுக்கேடு, இந்த சீர்கேடை அடையாளப்படுத்தி இந்த மானபங்கப்படுத்தக்கூடிய விஷயத்தை முடிந்தால், அல்லாவுக்காக ரசூலுக்காக முடிந்தால் போய் அவர்களுக்கு இந்த புத்தியை புகட்டி பாருங்கள். உங்களுடனும் இவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். எனவே மக்கள், இதற்கு மேல் பொறுமை இல்லை. முடிந்தால் இந்த ஹக்கை தட்டி கேட்டு அதற்கான உரிய நடவடிக்கை எடுங்கள். இல்லாவிட்டால் நானும் வாய் மூடி மௌனமாக இருந்து கொள்கின்றேன். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.